காலிஃப்ளவர் கலரி கறி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். காஞ்சிருச்சு. காஞ்சோன்னு சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு வெடிச்சோன்னே வெங்காயம் வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசம் போனோன்னே காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். அதை போடணும். அப்புறம் வாழைக்காய் சேர்க்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு. காலிஃப்ளவர் போடுறேன். வாழைக்காய் போடுறேன். நான் வந்து அரை வாழைக்காய் எடுத்துருக்கேன். 2 பேருக்கு தேவையானது. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழைக்காய் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வைப்போம். வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிப்போம். தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பெரிய ஸ்பூனில், 2 முந்திரி, 1 ஸ்பூன் போல் கசகசம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். காலிஃப்ளவர் வாழைக்காய் வெந்துருச்சு. அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். மிளகாய் பொடி, தனியா பொடி போடணும். தனியா பொடி 1/2 ஸ்பூன், தேங்காய், கசகசா, முந்திரி 3 அரைச்ச பேஸ்ட் ஊற்றணும். அப்புறம் தயிர் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி விட்டோன்னா ரெடி ஆயிடும் சர்வ் பண்ணுறது. கொதிச்சிருச்சு. ஃபைனலாக ஒரே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. சர்வ் பண்ணால் ரெடி.